ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற மாதிரி கிராமத்து ஸ்டைலில் சட்டுன்னு ஒரு அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ராவா கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம், 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுது 2 கை வரமல்லி சேர்த்துக்கலாம். வரமல்லி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் வைக்கும்போது மல்லித்தூள் ஆட் பண்ணாமல் இப்படி மல்லியை வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே 10 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால் சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மீன் குழம்புனாலே காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்து கூட வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி கரைச்சி தாங்க ஊற்ற போகிறோம், இதில் சேர்க்கலை. குழம்பு மிளகாய் தூள் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறின பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மைய அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கின அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா 3 கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா மணம் வரும்போதே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் உள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதித்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கெண்டை மீன் தாங்க 1.5 கிலோ நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மீன் வேகிறதுக்கு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு திறந்து பார்க்கலாம். மீன் ஒரு 70% வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்போட நிறத்தையும் நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய் மேலே மிதக்கிறதையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு.
நம்ம மிளகாய் மல்லி எல்லாத்தையும் அரைச்சி வச்சதுனால நல்ல மணமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் சட்டுன்னு கிராமத்து ஸ்டைலில் எப்படி அரைச்சி விட்டால் மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தாங்க பார்த்தோம். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.